ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்கானிக்காக ஹென்னா பவுடர், ஹோம்மேட் ஹென்னா பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு மருதாணி செடி பெருசாக இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே அவங்க வெட்டிக்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த இது ஸ்டெம்பு மட்டும் இருக்கிற மாதிரியே விட்டால் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு பவுடர் தீர்ந்தனால நானுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதுவும் பக்கத்தில் இருக்கிறதும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி மொத்தமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நானும் அம்மாவும் தான் வந்து இதெல்லாம் வந்துட்டு உரிச்சு வச்சோம். கட் பண்ணும் போது என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் வந்துட்டு எனக்கு பறித்து கொடுத்தாங்க. நான் வீட்டில் வந்து போட்டேன். இப்போ அம்மா வந்துட்டு இது எல்லாமே லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மொத்தமாக சேர்ந்து வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். ஆர்கானிக்காக என்ன பண்ணாலுமே கொஞ்சம் அது பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்துட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பறித்து எடுத்துட்டாச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு ஒரு 2 kg கிட்ட வந்துச்சு. இப்போ இது வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எடுத்தோடனே நம்ம வந்துட்டு வெயிலில் காய வச்சுருவோம். ஆனால் வெயிலில் அப்படி காய வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு டவுட்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரியா வந்து நான் வெயிலில் காய வச்சு இதுமாதிரி நானே ஹென்னா பவுடர் பண்ணேன். ஆனால் எனக்கு அதில் வந்து ஸ்டெயினே சுத்தமாக வரல. நார்மலாக அது வந்துட்டு நான் இலையை அரைச்சி வச்சும் போது கூட எனக்கு ஸ்டெயின் வந்துச்சு. இந்த மாதிரி வெயிலில் காய வச்சும் போது வரல அப்படின்னாங்க. இப்போ வந்து நான் இது என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 kgயுமே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நிழலில் சைடில் வந்துட்டு ஒரு ஷால் ஃபுல்லாக விரிச்சு விட்டு ஒரு 1 வீக் இது அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டேன். அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி மட்டும் அந்த ஒரு முறுமுறுன்ட்டு வேணும், அப்போ தான் அது அரைப்படும்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி மட்டும் நம்ம வெயிலில் வச்சுட்டு உடனே நம்ம அரைச்சிட்டோன்னா அது வந்து நல்லாவே நம்மளுக்கு பொடி வந்து நல்லா நீட்டாக கிடச்சிரும். இது வந்துட்டு 1 வீக் அப்புறம் வந்துட்டு இருக்கிற ஒரு லீஃபு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை நான் மெஷர் பண்ணேன். எனக்கு இது வந்துட்டு 1 kg கிட்ட ஏதோ வந்துச்சு. இதை நான் வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்ததில் எனக்கு நான் காய வைக்கும் போதே நினச்சேன் இது எனக்கு வந்துட்டு பவுட்ரு வந்து 500 grams வரும் அப்படிங்கிற மாதிரியா. அதே மாதிரி தான் எனக்கு 500 grams கிட்ட வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பெரிய ஜாரில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியே ஒரு நரன் இருக்கிற ஷாலில் வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்டர் வந்து ஒரு 3 ஃபில்டர் நீங்கள் பண்ணாலும் ஓகே, 5 ஃபில்டர் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரியே ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன ஜாரில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னுமே இதை வந்து நல்ல பவுடராக உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரியாக நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் சலிச்சு வந்ததில் ஃபஸ்ட்டு டைம் ஃபில்டர் பண்ணதுலேயே வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு பவுடராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம 3 ஃபில்டர் பண்ணோன்னா இன்னுமே வந்து பவுட்ரு ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டஸ்ட்டு பார்ட்டிகலாக வந்துச்சு. இதை வந்து சின்ன ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை யூஸ் பண்ணி நார்மலாக இந்த பவுடரில் மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரியாக ஸ்டெயின் வருது, அப்புறம் எசென்ஷியல் ஆயில் போட்டு எப்படி ஸ்டெயின் வருது, யூக்லிப்டஸ் ஆயில் போட்டு எப்படி ஸ்டெயின் வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு அரைச்சதில் வந்துட்டு நம்மளுக்கு 489 kg வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.